கவிதை தொகுப்புகள், கட்டுரை தொகுப்புகள், ஆராய்ச்சி தொகுப்புகள், சிறுகதை நூல்கள், ஆங்கில நூல்கள், விமர்சன நூல்கள், நேர்காணல் தொகுப்பு என பல படைப்புகளை படைத்த படைப்பாளி. சென்னை ராணிமேரி கல்லூரியில் ஆங்கில பேராசிரியராக பணியாற்றி பல படிப்பாளிகளை உருவாக்கிய அறிவாளி. திராவிட முன்னேற்றக் கழக கட்சியின் முக்கியமான அரசியல்வாதி, பாராளுமன்ற உறுப்பினர். அம்மையார் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களின் வரலாறை காணலாம். மதிப்பிற்கும் மாண்புக்கும் உரிய அம்மையார் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் 1962 ஆண்டு ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி விருதுநகர் மாவட்டம் மல்லாங்கடறு கிராமத்தில் பிறந்தார். இவருடைய இயற்பெயர் சுமதி. தமிழகத்தின் முன்னாள் வணிக வரித்துறை அமைச்சரான தங்கப்பாண்டியன் அவர்களின் மகளும் தற்போதைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களின் அக்காவும் ஆவார். இவர் பிறந்த மல்லாங்கநற்றில் தொடக்க கல்வியும் விருதுநகரில் உயர்நிலைப் பள்ளி கல்வியும் பெற்றார். மதுரையில் உள்ள மீனாட்சி அரசு பெண்கள் கல்லூரியில் பயின்று புதுமுக வகுப்பில் இவர் வெற்றியும் பெற்றார். பின்னர் மதுரை தியாகராயர் கல்லூரி ஆங்கில இலக்கியத்தில் இளங்கலை முதுகலை பட்டம் பெற்றார். ஆஸ்திரேலியாவில் வாழும் இலங்கை புலம்பெயர் தமிழர்களின் ஆங்கில படைப்பு இலக்கிய வெளிப்பாடுகள் என்னும் தலைப்பில் ஆய்வு செய்து முனைவர் பட்டமும் பெற்றார். சென்னை ராணிமேரி கல்லூரியில் ஆங்கில பேராசிரியராக பணியாற்றி விருப்ப ஓய்வு பெற்றார். தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் காவல்துறை அதிகாரி சந்திரசேகர் என்பவரை திருமணம் செய்துள்ளார். இவர்களுக்கு 2 மகள்கள் உள்ளனர். திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தன்னை இணைத்து கொண்டு தற்போது திமுகவின் மகளிரணியில் முக்கிய பதவி வகித்து வருகிறார். இவரது தொகுப்புகள் விகடன் இதழில் வெளிவந்துள்ளன. இள வயதில் பரதநாட்டியம் கற்றவர். 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் தென் சென்னை தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிட்டு அமைச்சர் ஜெயக்குமாரின் மகனான ஜெயவர்தனனை விட 2,62,223 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார். அதேபோன்று தற்போது 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் அதே தொகுதியில் போட்டியிட்டு அதேபோன்று ஜெயக்குமார் அவரின் மகனான ஜெயவர்தனனை டெபாசிட் இழக்கச் செய்தார். தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் பல படைப்புகளை படைத்துள்ளார். கவிஞராக, இலக்கியவாதிகளாக, எழுத்தாளராக அவர் பல முத்திரையை பதித்தவர். தன் தந்தை தங்கப்பாண்டியன் இறந்த பொழுது கையறு நிலை பாடல் ஒன்றை எழுதினார். குங்குமம் இதழில் வெளிவந்த இந்த கவிதையே இவருடைய முதல் படைப்பாகும். பின்னர் தொடர்ந்து பல கவிதைகளையும் கட்டுரைகளையும் எழுதினார். இலக்கிய விமர்சன கட்டுரைகளை சுமதி என்கிற தன் பெயரிலேயே எழுதுகின்ற இவர் மொழிபெயர்ப்பு இலக்கியத்திலும் முனைப்பு கொண்டு புலம்பெயர்ந்த ஈழத் தமிழர்களது சிறை கதைகள் சிலவற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து சென்னை பல்கலைக்கழகத்திலும் பன்னாட்டு தேசிய கருத்தரங்குகளிலும் இவை குறித்து ஆய்வுக் கட்டுரைகள் சமர்ப்பித்துள்ளார். சிறுகதை எழுதுவதிலும் ஆர்வம் கொண்டிருந்த இவரது சிறுகதைகள் சில ஆனந்த விகடன் மற்றும் அவல் விகடனில் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றன. தேர்ந்த கவித்துவம், சொல்வளம், தொடர்ச்சியான கவிதை இயக்கம், அரசியல் உள்ளீடு கொண்ட படைப்பு பலம், தொன்மையும் நவீனமும் இணையும் பாங்கு, அடித்தட்டு மக்களின் மீதான அக்கறை, தமிழ் தேசிய நலனில் கரிசனம், உலகமயமாக்கலின் அடையாள அழிப்பிற்கு எதிர் திசையில் தமிழின் பன்முக அடையாளங்களை தேடி படைக்கும் ஆற்றல் என விரிவான கவித்தளத்தில் இவரது கவிதைகள் இயங்குகின்றன. பரத நாட்டியத்தினை முறையாக பயின்றிருக்கின்ற இவருக்கு அரங்கம் எனப்படுகின்ற மேடை நாடக தளத்தில் ஆர்வமும் பங்கேற்பும் உண்டு. பிசாசு என்ற திரைப்படத்தில் போகும் பாதை தூரமில்லை என்ற பாடலை எழுதியுள்ளார். கவிதைகள் சிறு பத்திரிகைகளிலும் வெகுஜன பத்திரிகைகளிலும் பிரசுரமாயிருக்கின்றன. பன்னாட்டு அரங்குகளின் இலக்கிய நிகழ்வுகளிலும் பங்கு பெற்றிருக்கின்றார். இவருடைய படைப்புகளை பற்றியும் பார்க்கலாம். இவர் கவிதை தொகுப்புகள் பல படைத்துள்ளார். எஞ்சோட்டு
பெண் என்ற கவிதை தொகுப்பை 2004ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் வெளியிட்டார். வனப்பேச்சு என்ற கவிதை தொகுப்பை 2007ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் வெளியிட்டார். மஞ்சனத்தி என்ற கவிதை தொகுப்பை 2009ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் வெளியிட்டார். அருகன் என்ற கவிதை தொகுப்பை 2011ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் வெளியிட்டார். அவளுக்கு வெயில் என்று பெயர் என்ற கவிதை தொகுப்பை 2015ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் வெளியிட்டார். அதேபோன்று பல கட்டுரை தொகுப்புகளையும் வெளியிட்டுள்ளார். 2010ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் பாம்படம் என்ற கட்டுரை தொகுப்பை வெளியிட்டார். அதே ஆண்டு டிசம்பர் மாதம் சொல் தொடும் தூரம் என்ற கட்டுரை தொகுப்பையும் வெளியிட்டார். 2012ஆம் ஆண்டு மே மாதம் மயிலிறகு மனசு என்ற கட்டுரை தொகுப்பை வெளியிட்டார். 2013ஆம் ஆண்டு ஜூலை மாதம் மண்வாசம் என்ற கட்டுரை தொகுப்பையும் 2010ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நவீனத்துவவாதி கம்பன் என்ற கட்டுரை தொகுப்பையும் வெளியிட்டார். 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் உறவுகள் எஸ் போ என்ற பெயரில் கட்டுரை தொகுப்பை வெளியிட்டார். 2015ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் பூனைகள் சொர்க்கத்துக்கு செல்வதில்லை என்ற கட்டுரை தொகுப்பை வெளியிட்டார். 2018ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் சொட்டாங்கல் என்ற கட்டுரை தொகுப்பையும் வெளியிட்டார். இவ்வாறு பல கட்டுரை தொகுப்புகளையும் வெளியிட்டுள்ளார். அதேபோன்று 2018ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் நிழல் வெளி என்ற ஆராய்ச்சி தொகுப்பையும் வெளியிட்டு சாதனை படைத்தார். 2019ஆம் ஆண்டு சிறுகதை நூல் ஒன்றை வெளியிட்டார். அதன் பெயர் முட்டு வீடு என்ற சிறுகதை நூலாகும். அதேபோன்று ஆங்கில நூல்களும் படித்துள்ளார். 2013ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ஐஸ்லேண்ட் டு ஐஸ்லேண்ட் என்ற தலைப்பில் ஒரு ஆங்கில நூலை எழுதியுள்ளார். இதேபோன்று 2019ஆம் ஆண்டு வனப்பேச்சு என்ற நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து நூலாக வெளியிட்டும் உள்ளார். அதேபோன்று விமர்சன நூல்களும் இவர் தொகுத்துள்ளார். காலமும் கவிதையும் என்ற தலைப்பில் தமிழச்சியின் படைப்புலகம் என்ற பெயரில் 2010ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் வெளியானது. 2010ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் காற்று கொணர்ந்த கடிதங்கள் என்ற விமர்சன நூலையும் வெளியிட்டார். அதேபோன்று நேர்காணல் தொகுப்பும் வெளியிட்டுள்ளார். 2009ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் பேச்சரவம் கேட்டிலையோ என்ற நேர்காணல் தொகுப்பையும் வழங்கியுள்ளார். தமிழ் நாடக அரங்கின் தனித்துவமிக்க இயக்குனர், கலைத்துவத்துடன் அரசியலை முன்வைக்கின்ற நாடக நெறியாளர் பிரசன்னா ராமசுவாமியின் பாரதியார் கவிதைகள் குறித்த நாடகத்தில் இவரது பங்களிப்பு கலாஷேத்ராவிலும் சென்னை புத்தக கண்காட்சியிலும் பரவலான கவனத்தை பெற்றது. அவரது இயக்கத்தில் சேரன், சுகுமாரன் ஆகியோரது கவிதைகள் குறித்த நிகழ்விலும் பங்கேற்றிருக்கிறார். தமிழ் நாடக பரப்பிலே குறிப்பிடத்தகுந்த நாடக நெறியாளரான மங்கை அவர்களது இயக்கத்தில் கவிஞர் என்குலாப் அவர்களது குறிஞ்சிப்பாட்டு என்னும் 2 மணி நேர நாடகத்தில் பங்காற்றியுள்ளார். சென்னை மற்றும் சேலத்தில் இந்த நாடகம் நடத்தப்பட்டது. ஒடுக்கப்பட்ட மரபுகளையும் பழம்பெரும் கலாச்சார வேர்களையும் மீட்டெடுக்கும் முயற்சியாக இந்த நாடகம் அறியப்பட்டது. வெளி ரங்கராஜன் அவர்களுடைய நாடக வெளி சார்பாக சென்னை அலையன்ஸ் பிராங்கை அரங்கில் தமிழின் பழம்பெரும் எழுத்தாளர் கூப்பா ராவின் அகலிகை நாடகத்தில் அகலிகையாக பங்கேற்று நடித்திருக்கின்றார். நவீன பெண்ணிய குரலாக இந்நாடகம் பாராட்ட பெற்றது. இவர் சூர்ப்ப நகையாக நடித்த கு. அழகிரிசாமியின் வஞ்சமகள் என்னும் நவீன நாடகம் சென்னை பல்கலைக்கழக தமிழ் துறையில் அரங்கேற்றப்பட்டு நன்கு வரவேற்கப்பட்டது. இன்னொன்று ஏதோ என்னும் நவீன நாடகத்தை கனடாவால் இலங்கை தமிழ் எழுத்தாளர் சிறிசுவுடன் அரங்கேற்றியும் உள்ளார். தியேட்டர் லேப் என்கின்ற நாடக குழுவினருடன் இணைந்து சென்னை அலையன்ஸ் பிராங்கை அரங்கில் மகாத்மா காந்தியின் கடைசி 5 வினாடிகள் என்னும் மொழிபெயர்ப்பு நாடகத்தில் ஸ்ரீ ஜெயராவின் இயக்கத்தில் நடித்திருக்கின்றார். அதிகாரத்திற்கு எதிரான அமைதியின் குரலாக
இந்த நாடகம் பார்வையாளர்களால் விமர்சிக்கப்பட்டது. தமிழச்சி தங்கபாண்டியனுடைய நூல் வெளியீட்டு நிகழ்வுகளின் துவக்க நிகழ்வாக அவரது கவிதைகளை நாடக வடிவில் சிறந்த அரங்க கலைஞர் கருணா பிரசாத்தின் நெறி ஆள்கையில் 3ஆம் அரங்கு குழுவினர் தொடர்ந்து அரங்கேற்றி வருகின்றனர். விஸ்டம் பதிப்பகத்தாரின் சிறந்த இளவயது நாடக கலைஞர் விருது நிகழ்த்துதல் கலைக்காக இவருக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் தன்னுடைய படைப்புகளை பற்றி பிறர் எழுதிய கட்டுரைகளை தொகுத்து காலமும் கவிதையும் தமிழச்சியின் படைப்புலகம் என்னும் தலைப்பில் நூலாக 2010ஆம் ஆண்டில் வெளியிட்டுள்ளார். இதில் கல்யாண்ஜி, கலாப்ரியா, தமிழவன், இமயம், நா. முருகேச பாண்டியன், ஆ. ராமசாமி, பிரம்மராஜன், தா. பழமலை, அறிவுமதி, கா. பஞ்சாங்கம், பிரபஞ்சன், சுதிர் செந்தில், வெங்கட் சாமிநாதன், சுகுமாரன், யவனிகா ஸ்ரீராம், பத்மாவதி விவேகானந்தன், கே.ஆர். மீரா ஆகியோர் எழுதிய கட்டுரைகள் இடம்பெற்றுள்ளன. தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் பிறர் எழுதிய கடிதங்களை தொகுத்து காற்று கொணர்ந்த கடிதங்கள் என்னும் தொகுப்பை 2010ஆம் ஆண்டில் வெளியிட்டார். இலக்கிய துறையில் இமயம் தொட்ட தமிழச்சி இந்திய பாராளுமன்ற தேர்தலில் 2 முறையும் வெற்றியும் பெற்றார். 2019ஆம் ஆண்டு இந்திய பாராளுமன்ற தேர்தலில் தென் சென்னை தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக வெற்றி பெற்று 50.17% வாக்குகள் பெற்று மாபெரும் வெற்றியை பெற்றார். 2024 நடந்த இந்திய பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் அதே தென் சென்னை தொகுதியில் போட்டியிட்டு திமுக சார்பாக 47% வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றார். இதில் முன்னாள் அதிமுக அமைச்சர் ஜெயக்குமார் மகன் ஜெயவர்தனனை டெபாசிட் இழக்க செய்தார். அவருக்கு 2வது இடம் பிடித்த பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் 26.4% வாக்குகள் பெற்று 2ஆம் இடம் பிடித்தார். ஆசிரியை பணி, இலக்கிய பணி, அரசியல் பணி எல்லா துறைகளிலும் உண்மையுடன், நேர்மையுடன், நேர்த்தியுடன் பணியாற்றி மாபெரும் புகழ் பெற்று வருபவர் மரியாதைக்குரிய அம்மையார் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள். மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.